குருப்யோ நமஹ நமோ நமஹ. கமலஜ தைத்தா அஷ்டகம், சரஸ்வதி அஷ்டகம், பகிர்வு 4. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இந்த ரெண்டாவது வருஷஸில் கல்பாதவ் அப்படின்னு, அது தப்பு, சாரி, கலியாதவ் அப்படின்னு. இந்த கலியின் தொடக்கத்தில், கல்பத்தின் தொடக்கத்தில் இருந்தால் கலியின் தொடக்கத்தில்னு சொல்லிட்டு அந்த கரெக்ஷன் பண்ணிங்கோ, மன்னிக்கணும் அதுக்கு. இப்போ பகிர்வு 4, சுத்த கல்வி சுத்த ஞானம் பெறத்துக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் என்னெல்லாம் பண்ணணும்னு. சரஸ்வதி அஷ்டகம் இது 3வது வேர்ஸ். பாபவோகம் துவம்சயித்வா பகுஜனி ரச்சிதம் கிம் ச புண்ணியாலிம் ஆராத் சம்பாத்ய ஆஸ்திக்ய புத்திம் ஸ்ருதி குரு வச்சனேஷு ஆதரம் பக்திதார்டியம் தேவ ஆச்சாரிய துவஜ ஆதிஷு அபி மனு நிவகே தாவகீனே நிதாந்தம். அப்புறம் 4th லைன் நம்மளுக்கு தெரியும், எல்லாம் சேம் தான்ட்டு. என்ன? வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜ தயித்தே சத்வரம் தேஹி மஹ்யம். இதை தலக்கிருத்தியம் பாங்க. ஒன்றா எடுத்து கொஸ்டின் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு பண்ணணுன்னு எனக்கு அது அண்மை கிரமத்தில் வரும். இந்த ட்ரிப் அதுக்கு தலக்கிருத்தியம் பண்ணணுன்னு ஆசை. பார்க்கலாம், அட்டம் பண்ணுவேன். ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுங்கோ. எப்படி அப்பன்ற என்ன கேட்குறோம் நம்ம? ஹே கமலஜ தைத்தே, கமலஜ பிரம்மா, லோட்டஸ் பான் பிரம்மா, தைத்தே அவருக்கு பிரியமானவளே. யார்? சரஸ்வதியை அட்ரஸ் பண்ணுறோம். இப்போ என்ன கேட்குறோம்? எனக்கு கொடுங்கிறோம். மஹ்யம் தேஹி சத்வரம், உடனே கொடு எனக்கு. வி ஆர் இன் எ ஹரி இல்லை. ஸோ இது எப்படி தலக்கிருத்தியம்னா கொஸ்டின் ஆன்சர் விஷயம் ஒன்றுனா ஒவ்வொரு லெவலாக போய் கேட்கணும். அதை ட்ரில் பண்ணி இந்த டேலியில் இருக்குல்ல, சாஃப்ட்வேர் டேலியில் போனீங்கன்னா முதல்ல ஒன்று கிளிக் பண்ணால் அது அடுத்த ஆப்பில் எப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த பேசிக் டேட்டா என்ட்ரிலேருந்து கடைசி இன்ஃபர்மேஷன் வர போகும். அதை மாதிரி பண்ணலாமா? இப்போ முதல்ல ஹே கமலஜ தைத்தே, பிரம்மாவின் பிரியமானவளே, துவம் மஹ்யப் சத்வரம் தேஹி, நீ எனக்கு உடனே கொடு. என்ன பண்ணிட்டு கொடுக்கணும்? கிம் கிருத்வா தேஹி, இதுக்கு தான் தலக்கிருத்தியம்னு பேர். இது அங்கே இருக்காது, அந்த ஸ்லோகத்தில் இருக்காது, நம்மளே கேட்டுக்கணும். அப்போ தான் புரிஞ்சும். என்ன பண்ணிட்டு எனக்கு கொடுக்கணும்? நீ அம்பாள், நீ எனக்கு கொடுக்க போகிற, நீ என்ன பண்ணிட்டு கொடுப்ப? துவம்சயித்வா, அழித்து விட்டு. ஆன்சர், கொஸ்டின் ஆன்சர் வரத பாருங்க. கொஸ்டின் என்னது? கிம், நம்மளே தான் கேட்கணும். கிம் கிருத்வா தேஹி, நீ எதை பண்ணிட்டு எனக்கு கொடுப்ப? நாஷியத்வா தம்சயித்வா, அழித்து விட்டு. உடனே எதை அழித்து விட்டு? இது எங்கள் ஊரில் என்ன கல்றக்குறிச்சி சொந்த ஊர். நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது விளையாட்டு விளையாடுவோம். பூ பறிக்க வருகிறோம். உடனே அந்த மற்ற சைட்லேருந்து எந்த பூவை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூ பேர் வச்சுருப்போம். அதை நான் வச்சுக்கணும், மெமரி டெவலப்மெண்ட்டுக்காண்டி அந்த கேமு. நார்மல் பேர் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சோன்ட்டு ஒருத்தர் பூ கொடுத்துருவோம். மல்லிகைப்பூ, செம்பரப்பூ, கனகாம்பரம்னு. உடனே பூ பறிக்க வருகிறோம், ஒரு சைடு 2 சைடாக பறிச்சுப்போம். 5 பேர் ஒரு சைடில் இருக்கலாம். எனி நம்பர் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கன அதை 2ஆக டிவைட் பண்ணி ஒரு டீம் வரும். ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டிருப்போம், கபடி மாதிரி. பூ பறிக்க வருகிறோம் அப்படின்னு ஒரு டீம் போகும். இந்த பி டீம் எந்த பூவை பறிக்கிறேள். உடனே இவன் கனகாம்பரத்தை பறிக்கிறேன் அப்படி போகணும். கனகாம்பரம்னா அங்கே யாரோ தரப்பான், கிச்சானோ தரப்பான், அவன் பேர் கனகாம்பரம் இருக்கும். அப்போ உடனே யாரை விட்டு அனுப்புகிறேள்? அப்போ அந்த பூவை பறிக்கிறதுக்கு யார் வர போகிறாங்க? உடனே மல்லிகை பூவை அனுப்புகிறேன், அல்லது பேரை சொல்லலாம். அப்போ பறிக்கிறவன் பேரை சொல்லலாம். இதை மாதிரி இந்த தலக்கிருத்தியம் பண்ணும்போது நல்லா புரியும். அதுக்கு தான் அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்கா. ஸோ அவள்கிட்ட என்ன கேட்குறோம்? முதல்ல எனக்கு உடனே கொடு. சரி, என்ன பண்ணிட்டு கொடு? ஏதாவது பண்ணிட்டு கொடுக்கணும்ல. என்ன பண்ணிட்டுன்னா இங்கே சொல்கிறான், அழித்து விட்டுட்டு கொடு. என்னத்தை அழித்து விட்டு? துவம்சயித்வா. கிம் துவம்சயித்வா, எதை அழித்து விட்டு? பாப ஓகம். ஓகம்னா ராசி, கூட்டம். பாவங்களின் கூட்டத்தை அழித்து விட்டு எனக்கு கொடு. கீதிருஷம் பாபயோகம், எதை மாதிரியான பாபயோகம் அப்படின்னா பகுஜனி ரச்சிதம், நிறைய ஜென்மங்களால் நாளால் பண்ணப்பட்ட. இந்த ஜென்மத்தில் மட்டுமா பண்ணியிருக்கோம்? ஸோ சரஸ்வதி என்ன கேட்குறோம்? இதுவரை பண்ண சங்கீத கர்மா எல்லாத்தையும் அடிச்சிரு. பியூட்டிஃபுல்ல, நல்லா இருக்குல்ல, கேட்கலாம், தப்பே கிடையாதுல்ல, அம்பாள் கொடுப்பா. அப்போ எந்த மாதிரியே பாவம்னா இதுவரை நான் பண்ண பாவம்,
பகுஜனி, எவ்வளோ ஜனம் தெரியாது, எந்த ஜனம் தெரியாது. அப்புறம் கிம் கிருத்வா தேஹி, திரும்ப என்ன பண்ணிட்டு தருவ, சம்பாத்திய, என்ன சம்பாத்தியன்னா சம்பாதித்தவுடன், சம்பாதிக்க செய்து விட்டு, எதை மாதிரி சம்பாதிக்க பண்ணி விட்டு, கிம் சம்பாத்திய, எது பண்ணப்புறம் கிடைக்கும் எனக்கு அப்படின்னா கேட்டால் எதாவது சம்பாதிக்கணும். எதை சம்பாதிச்சப்புறம், புண்ணிய ஆலிம், ஆலிம்னா கூட்டம், புண்ணியங்களின் கூட்டம், புண்ணியங்களின் கூட்டத்தை நான் சம்பாதித்த உடனே எனக்கு கொடு. சம்பாதிக்கிறதுக்கு நீ தான் அருள் புரியணும், அது வேறு விஷயம். புண்ணிய ஆலிம் கதா கதம் சம்பாத்திய, எப்பொழுது எப்படி சம்பாதித்து, ஆராத் உடனே, எனக்கு நீ உடனே எனக்கு புண்ணியம் பண்ணுறதுக்கு நீ அருள் புரியணும் உடனே. கிம் தேஹி, என்ன கொடுப்ப நீ, ஆஸ்திக புத்தி. ஆஸ்திக புத்தின்னு என்னது, வேதம், கடவுள், இதெல்லாம் நம்பிக்கையை கொடுக்கணும். புனக கிம் தேஹி, திரும்ப என்னது கொடுப்ப நீ, அந்த தேகிங்கிறது நிறைய இருக்கு பாருங்க. பக்தி தார்டியம், பக்தி திருடமான பக்தி. கஸ்மின் விஷயே, எந்த விஷயத்தில், தேவ ஆச்சாரிய துஜ ஆதிஷு, கடவுள், குரு, அந்தணர்கள், நல்ல உயர்ந்த மனிதர்கள் ஆதி இவர்களில். புனக கஸ்மின் விஷய, திரும்ப எந்த விஷயத்தில் பக்தி இருக்கணும், இங்கே மனு நிவகே, மனுனா மக்கள், மக்களிடையே. கீதிருஷே மனு நிவகே, எப்படிப்பட்ட மக்கள்கள்னா தாவக்கீனே, தாவக்கீனேன்னா உன்னுடைய பக்தர்களுடைய. புனக கிம் தேகி, திரும்ப என்ன தருவே நீ, என்ன தரணும், தேகின்னு தரணும், என்ன தரணும், வித்யாம், கல்வியை தரணும். கீதிருஷம் வித்யாம், எப்படிப்பட்ட கல்வி, நிதாந்தம், நல்ல எக்ஸசிவ், எக்ஸ்ட்ராடினரி, இம்பார்ட்டண்ட் கல்வியை கொடுக்கணும். புனக கிம் தேகி, என்னெல்லாம் கேட்க தரணும்னு சொல்கிறோம் பாருங்க, புத்தி கொடுக்கணும். கல்வி மட்டும் கொடுத்தா போகாது, புத்தி கொடுக்கணும். அப்போ தான் அந்த கல்வியை கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நல்லா படிச்சுட்டு தப்பு பண்ணுறவங்க கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், திருடனாக இருக்கட்டும், நல்லா படிச்சிருந்தான்னா அவன் ரொம்ப கஷ்டம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ரொம்ப கொடுமை பண்ணி விட்டுருவான், நாசம் பண்ணி விட்டுருவான். புனக கிம் தேகி, திரும்ப என்ன கொடுக்கணும் நீ, புத்தி கொடுக்கணும், புத்தி கொடுக்கணும். கீதிருஷம் புத்திம் சுத்தாம் புத்திம். அப்போது இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன வரும், ஹே கமலஜ தைத்தே துவம், நீ பகுஜனி ரச்சிதம் பாபயோகம், நிறைய ஜென்மங்களில் செய்யப்பட்ட பாக கூட்டங்களை துவம்சயித்துவா, அழித்துவிட்டு, கிஞ்ச, மேலும், புண்ணிய ஆலிம் ஆராத் சம்பாத்திய, புண்ணிய கூட்டங்களை சம்பாதித்து விட்டு, ஆஸ்திக்ய புத்தியம், ஆஸ்திக்ய புத்தியம் எனக்கு கொடு. இருக்கு வேதங்கள், கடவுள் மேலான நம்பிக்கையை கொடுக்கணும். எதில், ஸ்ருதி குரு வச்சனேஷு. அப்புறம் வேற என்ன கொடுக்கணும், ஸ்ருதி குரு வச்சனேஷு, வேதங்களிலும் குருவோடைய வாக்குகளிலும் மரியாதையை கொடுக்கணும், மரியாதையாக இருக்கணும்னா அதை கொடுக்கணும். அதில் எனக்கு ஆஸ்திக புத்தி வேணும். அப்புறம் தேவ ஆச்சாரிய த்விஜ ஆதிஷு அப்பி, இந்த தேவர்கள், குருமார்கள், அந்தணர்கள் மேலே உன்னுடைய தாவக்கீன மனு நிவகே, உன்னுடைய பக்தர்களோட கூட பக்தி தார்டியம், நல்ல திடமான பக்தியை நீ எனக்கு கொடு. அப்புறம் நிதாந்தம் வித்யாம்ச, ரொம்ப எக்ஸசிவ், எக்ஸ்ட்ராடினரி, இம்பார்ட்டண்ட்டான வித்யா, கல்வியை கொடு. சுத்தாம் புத்தி, நல்ல சுத்தமான புத்தியை கொடு. யாருக்கு கொடுக்கணும், மஹ்யம், எனக்கு. எப்போ கொடுக்கணும், சத்வரம், இம்மீடியட்டாக கொடு. நல்லா இருக்கா? ஸோ இந்த ட்ரிப் இதில் நான் தலக்கிருத்தியம் பண்ணியிருக்கேன். தலக்கிருத்தியம்னா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட்டு ஸ்லோகத்தில் கல்பாதம் சொல்லிட்டேன், கலியாதம்னு சொல்கிறது பதிலாக மன்னிச்சுங்க, அதை கரெக்ஷன் எடுத்துங்கோ. குருப்யோ நமகா. அடுத்ததில் நம்ம 4வது வேர்ஸ் பார்ப்போம். 8 இருக்குது, அடுத்ததில் 4 பண்ணலாம். குருப்யோ நமகா, நமோ நமகா.